ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அரிசிக்குள்ளே மூணு பொருள் வலிச்சு வச்சா போதும். பல வருடம் ஆனாலும் அரிசிக்குள்ளே ஒரே ஒரு வண்டு, புழு, பூச்சி எதுவுமே எட்டி பார்க்காதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் அதிகமாக நம்ம உருளைக்கிழங்கு குருமாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த குருமா கூட ஒரே ஒரு பொருள் நீங்கள் சேர்த்தா போதும், நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்கும். அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தாங்க. நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நீங்கள் செய்ததுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு டைம் கலக்கிட்டு எப்போதும் போல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூரி செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூரி பொரிக்கும் போது எண்ணெய் பார்த்தீங்கன்னா பூரி அந்தளவுக்கு உறிஞ்சு செய்யாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் கசடுமே தங்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப்புக்குள்ளே 2 டீஸ்பூனுக்கு நம்ம கான்மாவு எடுத்துக்கலாங்க. அதாவது சோள மாவு தாங்க. சோள மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம எப்பயாச்சும் மீன் பொரிக்கிறதோ இல்லை கபாப் செய்யும் போதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் இது போல் நிறைய கஸ்ட்டு வந்துடுங்க. அந்த கஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்க இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு முடிச்சோன்னே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்மாவை நம்ம கரைச்சி சொல்லியா அந்த கான்மாவை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுருலாங்க. இப்போ அந்த கான்மாவை எல்லா கஸ்ட்டுமே வெளியே எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த கான்மாவு ஃபுல்லாகவே எடுத்து நம்ம வெளியில் போட்டுட்டு எப்போதும் போல் நீங்கள் எண்ணெய் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எண்ணெய் ஃபுல்லாகவே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா தெளிவாக இருக்குது, கொஞ்சம் கூட கசடே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களுமே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கத்திரிக்காய்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக கலர் மாறிடுங்க. அந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணி வச்சுருந்தாலுமே சரிங்க, அந்த கத்திரிக்காய் கலர் மாறிட்டாலுமே இந்த டிப்பை நீங்கள் செஞ்சுக்கோங்க. எப்போ நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணாலும் ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம தூளுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் கலர் மாறி இருந்தாலுமே அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். கொஞ்சம் கூட கலரு ஒரு மாதிரி கருப்பாகவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்போக் போல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் ஸ்பூனு இல்லைன்னா இது போல் ஸ்பூனு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்பூன் ரெண்டுமே இது போல் நீங்கள் திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டதுக்கப்புறம் லப்பர் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நார்மல் லப்பர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட டிஸ்கேல் லப்பர் தான் அது எடுத்துக்கும், ரொம்ப டைட்டாக பிடிக்கும் அந்த லப்பர் போட்டால். நான் இன்றைக்கி இந்த நார்மல் லப்பரை நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ஸ்பூன் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்பளம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அப்பளம் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்பூனை வச்சுட்டு அழகாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மேலே நீங்கள் அழுத்தும் போது ஓப்பன் ஆகும், திரும்ப விடும்போது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி எடுக்க இந்த ஸ்பூன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதையுமே ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் புது கடாயெலாம் வாங்கினா நீங்கள் பார்த்தீங்கன்னா புது பாத்திரம் வாங்கும்போது அது உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல, ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் கேஸ் ஸ்டவ் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கடாயை நீங்கள் கேஸ் மேலே அப்படியே வச்சுக்கோங்க. கடாயை நீங்கள் வச்சதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடாய் லைட்டாக சூடாகணும், அதிக சூடாகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கடாய் நல்லா சூடானதுமே ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஓரங்கள் லைட்டாக நீங்கள் பேப்பரை தள்ளி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பேப்பரை தள்ளி விட்டுட்டா அது அழகாக ஓப்பன் ஆகி வந்துடும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேப்பர் அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எல்லா ஓரங்களுமே எடுக்காமல் இது போல் லைட்டாக ஓரங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் முழுமையாக வந்துருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பனியன் எடுத்திருக்கேன், என்னோடய பையன் பனியனுங்க. இந்த பனியன் பார்த்தா ரொம்ப லூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாங்க அங்கங்கே குட்டி குட்டியாக கிழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ண நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் யார் யூஸ் பண்ணாத பனியன் இருந்தாலும் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பண்ணை நீங்கள் உள் பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி கழுத்து பகுதி ஃபுல்லாக நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு லப்பர் பேண்ட் நம்ம டைட்டாக போட்டு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த பனியனை நீங்கள் இது போல் வெளிப்பக்கம் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெளிப்பக்கம் இது போல் நல்லா நம்ம திருப்பி வச்சாச்சு. இந்த டிப்ஸு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மிக்சிலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மிக்சியை நம்ம எடுத்துக்கலாங்க. மிக்சி எடுத்துகிட்டு நம்ம மசாலா பொருள் அரைச்சிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கும்போது சீக்கிரமாக மிக்சி மேலே அழுக்குப்பட்டு தூசு பட்டுருங்க. அந்த மாதிரி டஸ்ட் எதுவுமே படாமல் இருக்க நம்ம செஞ்ச பனியன் கிளாத்தை இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா மிக்சி எப்பவுமே நல்லா புதுசாகவே இருக்கும். டஸ்ட் எதுவுமே படிஞ்சிருக்காது, பார்க்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்புமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ்லாம் பிழிஞ்சிட்டு லெமன் தோல் இருக்குல்லையே, அந்த தோலை தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் தூளை நம்ம உள் பக்கமாக இது போல் நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த லெமன் தூளை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கலாங்க. பேப்பர் எடுத்துகிட்டு இது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போல் கிராம்பு எடுத்துக்கலாங்க. கிராம்பு பேப்பர் மேலே வச்சுட்டு பேப்பரை நம்ம மடிச்சு விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிராம்பை ஓரளவுக்கு நல்லா நீங்கள் நசுக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் நசுக்கிக்கிறேன். இந்த கிராம்பு பவுட்ரு அப்படியே இருக்கட்டும். நம்ம லெமன் எடுத்துள்ளே இந்த லெமன் இதுக்குள்ளே இந்த கிராம்பு தூளாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கிராம்பு ஃபுல்லாகவே நம்ம இந்த எலுமிச்சை பழத்தை உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாங்க. கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த லெமனை இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த லெமன் உள்ளுக்குள்ளே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கற்பூரம் பவுடர் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்ததுக்கப்புறம் ஒரு திரி வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கிட்டு எப்போதும் போல் விலைக்கு ஏற்றிக்கலாங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்து நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் நிறைய கொசு வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தலைவலி எல்லாம் வரும். இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சா போதும், வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கொசு வராது, தலைவலி பறந்து போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வீடியோக்காண்டி கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேங்க. நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசியாக இருக்கட்டும், ரேஷன் அரிசியாக இருக்கட்டும்ங்க, மூட்டையை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலே போதுங்க. 1 மாதம் 2 மாதம் நல்லாயிருக்கும். நாளாக சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த 3 பொருள் மட்டும் நீங்கள் அரிசிக்குள்ளே ஒழிச்சு வச்சா மட்டும் போதும். பல வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசிக்குள்ளே ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி நூலாம்படை எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5-6 பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு அரிசி உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரிசி எடுக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நிறைய பூண்டு பற்கள் கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 10 கிராம்பு போல் எடுத்துகிட்டு இந்த அரிசி உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம ஒழிச்சு வச்சுக்கலாங்க. முக்கியமான ஒரு பொருள் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சக்கட்டிங்க. இந்த மாதிரி மஞ்சக்கட்டி எல்லா கடைகளிலுமே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மஞ்சக்கட்டி எடுத்துக்க. இந்த மஞ்சக்கட்டியை நீங்கள் இந்த அரிசி உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சா போதும். இனி எத்தனை வருஷம் ஆனாலுமே அரிசிக்குள்ளே ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி நூலாம்படை எதுவுமே எட்டி பார்க்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.